இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவரை திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், மாநிலவை உறுப்பினர், மாநிலவைக்கு திமுக தலைமை தாங்கிறார். அவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பற்றி அவதூறாக பேசியது கண்டனத்துக்குரிய. அவர் தேசிய தலைவராக விளங்கியவர். அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநில உறுப்பினர். அதை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க கூட இல்லை. சிந்திச்சு பாருங்க, கண்டிக்க கூட இல்லை. அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? சொல்லுங்க, தேவையா? நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள், மக்களுக்காக உழைத்த தலைவர்கள், தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்து மறைந்த தலைவர்கள் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசுவது சரியல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பண்பு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி அடுத்த ஆண்டு காற்றில் கரையுவது போல் கரையும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி என்று வரும். அந்த கல்விக்கு வித்திட்டவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா. அந்த இருவரும் தலைவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய கல்லூரிகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டன. எண்ணி பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புதிய புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இதே புரட்சி தலைவி அம்மா 2011 2021 வரை 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய கல்லூரிகளை நாங்கள் திறந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தோம். இந்த விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு சிறப்பான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாங்கள் வழங்கிய அரசு அதிமுக அரசு. சுமார் 400 கோடி அந்த மதிப்பீட்டில் இந்த பகுதி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாறுலேயே, தமிழக வரலாறுலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசு அதிமுக அரசாங்கம்.